ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ஃபரீடா. இந்த வீடியோவில் நம்ம ஏப்ரல் 2021 இம்பார்ட்டண்ட் நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. என்னோடய டெலகிராம் குரூப்போட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஆட் ஆகிருங்க. இப்போ நம்ம டைரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். Defense Minister Rajnath Singh initiate IEF Commanders Conference 2021. So IEF அப்படின்னா Indian Air Force. So Indian Air Force ஓட Commanders ஓட கான்ஃபரன்ஸ் இது வந்து இந்த இயரோட ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு வருஷத்துக்கு 2 தடவை மீட்டிங் நடக்கும். அதான் பை ஆனுவல் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பை ஆனுவல் அப்படிங்கும்போது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நடக்கக்கூடிய மீட்டிங். ஸோ இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து நடந்திருக்கு நியூ டெல்லியில வச்சு. சோ இதை இனாகிரேட் பண்ணது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். சோ இதுல நியூஸ் இவ்வளவுதான். சோ இந்தியன் ஏர்போர்ஸோட கமாண்டர்ஸ்க்கான கான்ஃபரன்ஸ் 2021 நியூ டெல்லியில நடந்திருக்கு. அதை வந்து இனிஷியேட் பண்ணது வந்து நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி செலிப்ரேட் ட்ரெடிஷனல் நியூ இயர். சோ நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்து அவங்களோட புத்தாண்டை வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி தான் சொல்றாங்க. சோ இந்த நியூ இயர் வந்து எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னா லூனி சோலார் கேலண்டரோட ஃபர்ஸ்ட் டே வச்சுதான் செலிப்ரேட் பண்றாங்க. சைத்ரால வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபுல் மூனை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பிகினிங் ஆஃப் த ஹிந்து ரிலீஜியஸ்ல உள்ளவங்க கொண்டாடக்கூடிய நியூ இயர்னு சொல்றாங்க. சோ அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நேம் சொல்லியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்லயும் தெலுங்கானாலயும் உகடி, கர்நாடகால யுகடி அண்ட் மகாராஷ்டிரால குடி பட்வா, தமிழ்நாட்டுல புத்தாண்டு, கேரளால விஷு, பஞ்சாப்ல வைசாகி. சோ இந்த வைசாகி ஃபெஸ்டிவல் வந்து நமக்கு பஞ்சாப் ரிலேட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஏன்னா பஞ்சாப்ல அந்த ஜாலியன் வாலாபாக் மசக்கர் எல்லாரும் நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். சோ அந்த ஜாலியன் வாலாபாக் மசக்கர் வந்து நாங்க அந்த வைசாகி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் நடத்தி இருப்பாங்க. சோ வைசாகி நம்ம ஹிஸ்டரி தெரிஞ்சிருந்தா பஞ்சாப் வைசாகி ஈஸியா ரிலேட் பண்ணிக்கலாம். ஒடிஷால வந்து பான சங்கரந்தி, வெஸ்ட் பெங்கால்ல பொய்லா பொய்ஷாக் அண்ட் அஸ்ஸாம்ல வந்து போகங் பிகு. சோ இதுல பிகு அப்படிங்கறது வந்து அஸ்ஸாம்ல ஆடக்கூடிய ஒரு ஃபோக் டான்ஸும் கூட. சோ பிகுனாலே நமக்கு அஸ்ஸாம் அப்படிங்கறது ரிலேட் பண்ணிடுவோம். சோ அஸ்ஸாம், போகங் பிகு. சோ இது எல்லாமே ஒரு நியூ இயர் தான். சோ அந்த நியூ இயருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க, அதான் சொல்லியிருக்காங்க. சோ இது ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸாவும் கேட்கலாம். சோ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன நேம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானால உகடி, கர்நாடகால யுகடி, மகாராஷ்டிரால குடி பட்வா, தமிழ்நாட்டுல புத்தாண்டு, இது நமக்கு ஞாபகம் இருக்கும். கேரளா விஷு, அதுவும் ஞாபகம் இருக்கும். பஞ்சாப்ல வைசாகி. சோ அந்த ஜாலியன் வாலாபாக் மசக்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வைசாகி ஈஸியா ரிலேட் பண்ணிக்கலாம். ஒடிஷால பனா சங்கரந்தி, வெஸ்ட் பெங்கால்ல பொய்லா பொய்ஷாக், அஸ்ஸாம்ல போகங் பிகு. சோ பிகு அப்படிங்கும் போதே அஸ்ஸாம் அப்படிங்கறது தெரிஞ்சிரும். EDCIL reward highest ever dividend of 12.5 crore for 2019 and 20. So அவங்க EDCL அப்படிங்கிற ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அவங்களோட டிவிடெண்டா 12.5 crore வந்து நம்ம இந்தியாவுக்கு, அதாவது நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இது எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு கம்பெனி அப்படிங்கறதுனால அவங்களோட அமௌண்ட வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். சோ இதுல அவ்வளவுதான் நியூஸ். EDCIL அப்படிங்கிற பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ல டிவைடெண்டா 12.5 crore வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்குக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த அமௌண்ட் இம்பார்ட்டன்ட். 12.5 crore யாரு கொடுத்தாங்கன்னா EDCIL. சோ ED அப்படிங்கும்போது எஜுகேஷன் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கொடுத்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். PM Modi interact with Intel CEO through video conferencing. So Intel CEO யாருன்னா பேட் கல்சிங்கர். சோ எதுக்காக அவங்க 2 பேரும் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்கன்னா, நம்ம இப்ப எல்லாமே இந்தியால டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த டிஜிட்டல் இந்தியாவுக்கான எஃபோர்ட்டை பற்றியும் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ பற்றியும் டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியும் இன்டெலோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரான பேட் கல்சிங்கரும் வந்து பேசி இருக்காங்க. சோ இதுல இவ்வளவுதான் நியூஸ். சோ இந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஆஃப் இன்டெல் யார் அப்படின்னு கேட்கலாம்.
பேட் ஜல் சிங்கர். சோ அவர் கூட பேசினது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட டிஜிட்டல் இந்தியா ப்ராஜெக்டுக்காக தான் இதெல்லாம் பேசியிருக்காங்க. சியாச்சன் வாரியர்ஸ் செலிப்ரேட் 37th சியாச்சன் டே. சியாச்சன் அப்படிங்கிறது ஒரு கிளாசியரை சொல்லுவாங்க, சியாச்சன் கிளாசியர். சோ அதுல நடந்த ஒரு போரை நினைவு கூறுகிற விதமா தான் இந்த சியாச்சன் வாரியர் டே அப்படின்னு ஒண்ணு செலிப்ரேட் பண்ணாங்க. சோ இது எத்தனாவது எடிஷன்னா 37th எடிஷன். சோ இதுல வேற எதுவும் இம்பார்ட்டண்டா கிடையாது. சோ சியாச்சன் அந்த சியாச்சன் டே வந்து இப்ப எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ 37th எடிஷன். சோ இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1984ல நடந்திருக்கு. சோ இது வந்து 37th எடிஷன் ஞாபகம், 37th anniversary. சோ 37th அப்படி அந்த இயரை மட்டும் கரெக்டா ஞாபகம். ஃபர்ஸ்ட் அந்த வார் நடந்தது 1984ல. இப்ப அவங்க சியாச்சியன் டே செலிப்ரேட் பண்ணது 37th சியாச்சியன் டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Finance Minister N. Sitharaman virtual meet with the President World Bank Group David Malpass. So World Bank ஓட President David Malpass நம்ம Finance Minister நிர்மலா சீதாராமும் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்காங்க விர்ச்சுவலா. சோ இதுக்காகனா இந்த கோவிட் வேக்சினேஷன், இந்த கோவிட் டைம்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் கிரைசிஸ் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்காக. சோ நம்ம இந்தியாவிலேயே இந்த கோவிட் டைம்ல எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் அது எல்லாமே பற்றி பேசியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா நிர்மலா சீதாராமன் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எல்இடி பல்ப்ஸ், நேஷனல் பயோஃபியூல் பாலிசி இதெல்லாம் பற்றி கூட பேசியிருக்காங்க. அண்ட் வேர்ல்டு பேங்க் குரூப் கிட்ட வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இந்தியால வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிறைய லெண்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்டும் பண்ணிருக்காங்க. சோ இதுல இவ்வளவுதான் விஷயம். சோ பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் டேவிட் மால்பாஸ் வந்து விர்ச்சுவலா மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. சோ வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் டேவிட் மால்பாஸ், நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் லான்ச்சஸ் ஆஹார் கிரந்தி மிஷன். சோ ஆஹார் கிரந்தி மிஷன் எதுக்காகனா நம்மளுக்கு வந்து இந்த நியூட்ரிஷியனை பற்றின அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக தான். சோ ஆஹார் அப்படிங்கறதுனால ஆகாரம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல, உணவு. சோ ஆஹார் அப்படிங்கும் போதே நம்மளுக்கு வந்து அதை வந்து நியூட்ரிஷன் ரிலேட்டடா, சாப்பாடு ரிலேட்டடான்னு ரிலேட் பண்ணிக்கலாம். சோ இதை லான்ச் பண்ணது வந்து நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நிறைய கண்ட்ரி மால் நியூட்ரிஷா இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து கன்சியூம் பண்றதை விடவும் 2 times அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துமே நம்ம வந்து டயட், ப்ராப்பர் டயட் எல்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆஹார் கிரந்தி. சோ இதோட மோட்டோ என்னன்னா உத்தம் ஆஹார் உத்தம் விச்சார் அப்படின்னா என்னன்னா குட் டயட் குட் கோக்னிஷன். சோ இந்த மோட்டோ வந்து இம்பார்ட்டன்ட், உத்தம் ஆஹார் உத்தம் விச்சார் ஆர் குட் டயட் குட் கோக்னிஷன். சோ இதுல இவ்வளவுதான் விஷயம். சோ ஆகார் கிரந்தி அப்படிங்கிற மிஷனை வந்து நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட மோட்டோ வந்து உத்தம் ஆகார் உத்தம் விச்சார். சோ அதோட மீனிங் என்னன்னா குட் டயட் குட் கோக்னிஷன். Law Minister introduced online grievance management portal of National Commission for Scheduled Caste. So இந்த National Commission for Scheduled Casteங்கிறது நம்மளோட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. சோ அவங்களுக்காக ஆன்லைன் கிரீவன்சஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல இந்த விக்டிம்ஸோட கம்ப்ளைண்ட் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஆன்லைன் மோடுல சப்மிட் பண்ணலாம். சோ இதுக்கு முன்னாடி வர மேனுவலா தான் நம்ம இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்டுக்கு டைப் அனுப்ப வேண்டியதா இருந்து. சோ இப்ப நம்ம ஆன்லைன்ல இந்த ஷெட்யூல் காஸ்ட் ரிலேட்டடா ஏதாவது கம்ப்ளைண்ட் உண்டுன்னா ஆன்லைனாவே இது பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ஆன்லைன் கிரீவன்சஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் அப்படிங்கறத நம்மளோட லா மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுல இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். சோ இது வந்து ஆன்லைன் கிரீவன்சஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் அப்படிங்கிறது நம்ம நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்டுக்காக. சோ இதுக்கு முன்னாடி வர நம்ம விக்டிம்ஸ் எல்லாம் வந்து மேனுவலா தான் அதுக்கு பெட்டிஷன் எல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமே வந்து ஆன்லைன் மோடலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதை லான்ச் பண்ணது நம்மளோட லா மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத். Piyush Goyal leads first meeting of National Startup Advisory Council. சோ நேஷனல் ஸ்டார்ட் அப் அட்வைசரி கவுன்சில வந்து யாரு கான்ஸ்டிடியூட் பண்ணாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். சோ DPIIT அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதோட எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம். DPIIT யோட எக்ஸ்பென்ஷன் தான் டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். சோ இவங்க
கான்ஸ்டிடியூட் பண்ண ஒரு கவுன்சில் தான் நேஷனல் ஸ்டார்ட் அப் அட்வைசரி கவுன்சில். இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்க சேர் பண்ணதான் நம்மளோட காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல். சோ இது எதுக்காகனா நம்ம இப்ப ஆத்ம நிர்பார் பாரத்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ ஆத்ம நிர்பார் அப்படின்னாலே எல்லாமே மேட் இன் இந்தியாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கறத நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோ அதுக்காக ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இந்த புதுசா தொழில் தொடங்குவவங்க எல்லாம் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேஷனல் ஸ்டார்ட் அப் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு நம்ம DPIIT வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான் நடந்திருக்கு. அதுல சேர் பண்ணது வந்து காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல். Government planned 100 new hospitals to have their own oxygen plant under Prime Minister Cares Fund. So Prime Minister Cares oda full form padikano, Citizen Assistance and Relief in Emergency Situation. So C for Citizen, A for Assistance and R for Relief, E for Emergency, S for Situation. So இதுல வந்து நம்மளுக்கு அப்ரிவேஷன் மாதிரி கேட்கலாம், ஏதாவது ஒரு லெட்டரோட அப்ரிவேஷன் மட்டுமே கேட்கலாம். சோ அதை அப்படியே படிச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். சோ இந்த ஃபண்டுக்கு கீழே நம்ம வந்து 100 ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆக்சிஜன் பிளான்ட் வந்து செட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா எத்தனை ஹாஸ்பிட்டல்னு கேட்கலாம், எந்த ஃபண்டுக்கு கீழே இது வரும் அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். சோ இது இவ்வளவுதான் இதுல இம்பார்ட்டன்ட். அண்ட் இது அனௌன்ஸ் பண்ணது நம்ம ஹெல்த் மினிஸ்டர். சோ ஹெல்த் மினிஸ்டர் யாருன்னு கேட்கலாம், ஹர்ஷ்வர்தன் தான் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர். சோ ஒன்ஸ் மோர் கூட பாத்துக்கோங்க, கவர்மெண்ட் வந்து 100 ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஆக்சிஜன் பிளான்ட வந்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இது எந்த பண்டிகை கீழே வரும்னா பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ் பண்டிகை கீழே. சோ கேர்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா Citizen Assistance and Relief in Emergency Situation. Secretary Mitti launches 3 new initiatives for NIXI. So MITTIயோட full form என்னன்னா Ministry of Electronics and Information Technology. So MITTIயோட full form படிச்சு வச்சுக்கோங்க, Ministry of Electronics and Information Technology. So இதோட Minister of State யாருன்னா அஜய் பிரகாஷ் சாங்னே. So இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நிக்ஸிக்காக 3 இனிஷியேட்டிவ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. நிக்ஸியோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. சோ இது என்னதெல்லாம் அப்படின்னா ஐபி குரு, நிக்ஸி அகாடமி, நிக்ஸி ஐபி இண்டெக்ஸ். சோ இது ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்கலாம். ஐபி குரு அப்படிங்கிறது என்னன்னா இந்த இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 6 வந்து அடாப்ட் பண்ண கஷ்டப்படக்கூடிய, அதாவது அதை பற்றி ஒழுங்கான ஐடியா இல்லாத இந்தியன் என்டிடிசிக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக தான் ஐபி குரு அப்படிங்கிறது. நிக்ஸி அகாடமி அப்படிங்கிறது இந்த IPv6 பற்றி எஜுகேட் பண்றதுக்காக. சோ அகாடமிக்னாலே ஏதாவது பற்றி எஜுகேட் பண்ணணும். இந்த IPv6 பற்றி எஜுகேட் பண்றதுக்காக தான் இந்த நிக்ஸி அகாடமி. அண்ட் நிக்ஸி ஐபி இண்டெக்ஸ் அப்படிங்கும் போதே அதோட growth பற்றி சொல்றதான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த IPv6 அடாப்ஷன் ரேட் இந்தியால எப்படி இருக்கு அப்படிங்கறத பற்றி சொல்றதுக்கு தான் இந்த நிக்ஸி ஐபி இண்டெக்ஸ். சோ இந்த 3ஐயுமே லான்ச் பண்ணது நம்ம செக்ரட்டரி ஆஃப் மிட்டி. சோ மிட்டி அப்படிங்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சோ அவர் யாருன்னா அஜய் பிரகாஷ் சானே, அவர் தான் லான்ச் பண்ணிக்காரு. அண்ட் நிக்ஸியோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. சோ 3 இனிஷியேட்டிவ், ஐபி குரு, நிக்ஸி அகாடமி அண்ட் நிக்ஸி ஐபி இண்டெக்ஸ். சோ 3மே தனித்தனியா பார்த்துட்டோம். ஐபி குருனா IPv6 அடாப்ட் பண்ணக்கூடிய இந்தியன் என்டிடிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு, நிக்ஸி அகாடமினா IPv6 பற்றி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அதாவது டீச் பண்றதுக்கு. நிக்ஸி ஐபி இண்டெக்ஸ் அப்படிங்கும்போது இண்டெக்ஸ்னாலே ஏதாவது growth பற்றி சொல்றதான் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். சோ இந்தியால IPv6ஓட growth எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கு தான் இந்த நிக்ஸி ஐபி இண்டெக்ஸ். Housing and Urban Affairs Minister unveils each smart city challenge and transport for all challenge. So each smart cities challenge அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. சோ சிட்டி பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கூடவே இந்த ஃபுட் சிஸ்டத்தை இன்டகிரேட் பண்றதுதான் இந்த ஈட் ஸ்மார்ட் சிட்டிஸ் சேலஞ்ச். அதாவது நம்ம சாப்பிடுறது வந்து ஹெல்த்தி ஃபுட்டா இருக்கணும், நம்ம ரைட் ஃபுட்டா தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. சோ சிட்டி அப்படிங்கும்போது அங்க ஜங்க் ஃபுட் எல்லாம் நிறையவே இருக்கும் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் அர்பன் ஏரியால வந்து நிறைய இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம ஹெல்த்தை வந்து ரொம்பவே பாதிக்கும். சோ அப்படியெல்லாம் இல்லாம நம்ம ஹெல்த்தியர் அண்ட் ஹாப்பியர் நேஷனா இருக்கணும் அப்படின்னா நம்ம ரைட் ஃபுட்டை தான் சாய்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஈட் ஸ்மார்ட் சிட்டிஸ் சேலஞ்ச் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்பெஷலி ஃபார் சிட்டிஸ்
அதனாலதான் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு. சோ இந்த சிட்டிஸ் அப்படிங்கும்போது அவங்களோட பாப்புலேஷன் எப்படி இருக்கணுமானா மோர் தென் 5 lakh இருக்கக்கூடிய சிட்டிஸ்க்கு தான் இது வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ல்டுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இது எதுக்கு கீழே வருதுன்னா ஈட் ரைட் இந்தியா அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்க்கு கீழே தான் இந்த சேலஞ்ச வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல எவ்வளவுதான் விஷயம். அதே போல டிரான்ஸ்போர்ட் ஃபார் ஆல் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை வந்து நம்ம ஹவுசிங் அண்ட் அர்பன் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. சோ இவ்வளவுதான் இதுல விஷயம். சோ டோட்டலா ஓவர் வியூவா பாத்தலாம். ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி வந்து ஈச் ஸ்மார்ட் சிட்டிஸ் சேலஞ்ச் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபார் ஆல் சேலஞ்ச் அப்படிங்கறத வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது எதுக்காக அப்படின்னா சிட்டிஸ் வந்து பிளான் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணும்போதே அது கூட இன்டகிரேட்டிங் ஃபுட் சிஸ்டத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா சிட்டி அப்படிங்கும்போது அங்க வந்து நிறைய ஜங்க் ஃபுட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் இருக்கும். சோ அதனால நம்ம ஹெல்த் அஃபெக்ட் ஆகலாம். சோ அதனால ரைட் ஃபுட்டா தான் நம்ம சூஸ் பண்ணாதான் நம்ம நேஷன் வந்து ஹெல்த் அண்ட் ஹாப்பியரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது எதுக்கு கீழே வருதுன்னா ஈட் ரைட் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிஷனுக்கு கீழே தான் வருது. அண்ட் இது எந்த மாதிரி சிட்டிக்கெல்லாம் இது அப்ளிகபிள் அப்படின்னா பாப்புலேஷன் ஆஃப் மோர் தென் 5 lakh இருக்கக்கூடிய சிட்டிஸ்க்கு தான் இது அப்ளிகபிள். சோ இதை லான்ச் பண்ணது அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி. World first affordable and long lasting hygiene product DuroCare series unveiled by education minister. So இந்த DuroCare series வந்து கண்டுபிடிச்சது வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத், ஐஐடி ஹைதராபாத். சோ அவங்க வந்து இந்த COVID-19 வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறத வந்து தடுக்கணும் அப்படிங்கறதுக்கு போது இப்ப நம்ம நிறைய சானிடைசர் யூஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னாலும் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணனால அது வந்து குறிப்பிட்ட டைம் கொஞ்சம் டைமுக்கு தான் அது யூஸ் பண்ண முடியுது. சோ இந்த DuroCare ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து 60 செகண்ட்ல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வைரஸ வந்து கொல்லும். அதாவது நுண்கிருமிகள்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் கொன்னுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் நம்ம அதை போட்டுக்கிட்டோம்னா நிறைய நேரத்துக்கு நமக்கு அந்த கிருமிகள் வந்து அஃபெக்ட் ஆகாம நம்மள வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது என்ன சொல்லி இருக்காங்கன்னா இது 189 rupeesக்கே கிடைக்குது. 99.99% ஜெம்ஸ கொல்லுது இன்ஸ்டன்ட், அதாவது உடனே கொன்னுருமா. அண்ட் நம்ம வந்து அதோட அந்த கோட்டிங் வந்து 35 days வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட்ச்வரர் நம்ம கையில இருக்கும், உடனே அது போயிடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த DuroCare சீரீஸ் வந்து யார் லான்ச் பண்ணனா அப்படிங்கிறது முக்கியம். சோ லான்ச் பண்ணது எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். இதை கண்டுபிடிச்சது வந்து ஐஐடி ஹைதராபாத். சோ இது வந்து லாங் லாஸ்டிங் ஒரு சானிடைசர் மாதிரி உள்ள ஒரு ப்ராடக்ட் தான். வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Tourism and Culture Minister initiate first ever online exhibition on Ramayana. So first ராமாயணத்துக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. சோ இத பண்ணது டூரிசம் அண்ட் கல்ச்சர் மினிஸ்டர் பிரகலாத் சிங் பட்டேல். சோ இதோட நேம் வந்து www.nmvirtual.in/virtual2/Ramayan. சோ ராமாயணத்துல உள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் பெயிண்டிங்கா வச்சு அத வந்து 49 மினியேச்சர் பெயிண்டிங் கலெக்ஷன் ஆஃப் நேஷனல் மியூசியம் நியூ டெல்லி. நியூ டெல்லியில இருக்கக்கூடிய நேஷனல் மியூசியத்துல இருக்கக்கூடிய 49 மினியேச்சர் பெயிண்டிங்க வந்து ஆன்லைன்ல பாக்குறது அதாவது ஒரு மியூசியம் மாதிரி கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஆன்லைன்லயே பாக்குற மாதிரி இது பண்ணிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ராமாயணத்தை வந்து விர்ச்சுவலா ஒரு எக்ஸிபிஷனா கண்டக்ட் பண்றது. சோ இதை லான்ச் பண்ணது டூரிசம் அண்ட் கல்ச்சர் மினிஸ்டர் பிரகலாத் சிங் பட்டேல். DRDO to build its dedicated Corona hospital in New Delhi. So DRDO வந்து Defense Research and Development Organization சொல்லுவோம். சோ அவங்க வந்து ஒரு கோவிட் ஹாஸ்பிட்டல் வந்து பில்டப் பண்ணிருக்காங்க. அது எங்கன்னா டெல்லியில. சோ இதுல எவ்வளவுதான் விஷயம். சோ இத ஓபன் பண்ணி வச்சது நம்ம ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன். சோ DRDO ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். கொரோனா ஹாஸ்பிட்டல்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க எங்கன்னா நியூ டெல்லியில. இதே மாதிரி ITBTயும் படிச்சோம், இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸும் வந்து நியூ டெல்லியில வந்து ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருந்தாங்கன்னு படித்தோம். சோ அது என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருப்பேன், அதை நீங்க பாக்கலன்னா பாத்துருங்க. சோ இது DRDO பில்ட் பண்ணது, அது வந்து ITBT பில்டப் பண்ணது. 162 pressure swing absorption oxygen plants installation in public health facilities in all states. So எல்லா ஸ்டேட்லயுமே வந்து
இருக்கக்கூடிய பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்ல வந்து 162 பிரஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் ஆக்சிஜன் பிளான்ட் வந்து செட் பண்ண போறாங்களா. சோ இதுல அவ்வளவுதான் விஷயம். 162 பிரஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் ஆக்சிஜன் பிளான்ட் வந்து வைக்க போறாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும். சோ இதோட நம்பர் கேட்கலாம், 162 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Gallantry Award Portal organized innovative tributes to Braveheart competition. அதாவது Gallantry Award வாங்குறதுக்கான ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. சோ அது வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து 15th April to 15th May 2021. சோ அவங்க வந்து காம்படிஷன்ல கலந்துக்கிறவங்க அவங்கள எதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட கிரியேட்டிவிட்டி, ஒரிஜினாலிட்டி, காம்போசிஷன் அண்ட் சிம்பிளிசிட்டி இதை வச்சு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கேலண்டரி அவார்ட் வந்து அந்த போர்ட்டல்ல கொடுப்பாங்க. அண்ட் அகைன் அவ அதுல வின் பண்றவங்க வந்து 2022ல நடக்கக்கூடிய ரிபப்ளிக் டே பேரடேலையும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஜஸ்ட் ஒரு காம்படிஷன் தான். அதை கண்டக்ட் பண்றது கேலண்டரி அவார்ட் போர்ட்டல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் பிரேவ் ஹார்ட் காம்படிஷன், அந்த காம்படிஷனோட நேம் வந்து பிரேவ் ஹார்ட் காம்படிஷன். Center increase insurance scheme for health workers under Pradhan Mantri Garib Kalyan package. So Garib Kalyan package கீழே இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதோட டைம் பீரியட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஃபார் 1 year. இப்ப வந்து COVID-19ல தான் நிறைய பேர் இறக்குறாங்க. சோ அந்த COVID-19னால இறந்த அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸோட ஃபேமிலிஸ்க்கு அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கறது தான் இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ். சோ இதோட எக்ஸ்டென்ஷன் பீரியட் 1 year. சோ மேபி இதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ எவ்வளவு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 1 year. அண்ட் இது எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா 2016ல லான்ச் பண்ணது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி. Labor Ministry restarts 20 control rooms to diminish problem of migrant workers. So migrant workers வந்து இப்ப இருக்கும்போது இந்த COVID-19ல உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம், ரைட்? இந்த வேஜ் ரிலேட்டட் கிரிவன்சஸ் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கலாம். சோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் அவங்க சொல்றதுக்காக தான் இந்த ஒரு கண்ட்ரோல் ரூம்ஸ் வந்து லேபர் மினிஸ்ட்ரி செட் பண்ணிருக்காங்க. இது ஆல்ரெடி இருந்ததுதான், இப்ப திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, திரும்ப புதுப்பிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சோ இதுல வந்து அவங்க வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க இமெயில் மூலமாவோ, மொபைல் மூலமாவோ, இல்ல வாட்ஸ்அப் மூலமாவோ இந்த கண்ட்ரோல் ரூம்ல அவங்க வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் தான் இதை லான்ச் பண்ணிருக்காங்க ஃபார் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுல கொஸ்டின் கேட்டா ஃபார் ஹூம் அப்படின்னு கேட்கலாம். சோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 20 கண்ட்ரோல் ரூம்ஸ் வந்து ரிஜுவனேட் தான் பண்ணிருக்காங்க. Covishield to cost ₹400 for state government hospital and 600 for private hospitals. Covishield வேக்சின் நமக்கு தெரியும், கொரோனாக்கு போட்டுட்டு இருக்கோம். சோ இந்த கோவிஷீல்டு வேக்சினை வந்து கண்டுபிடிச்சது வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இப்ப ரீசெண்டா தான் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது இந்த மெடிசினை வந்து கண்டுபிடிச்ச மேனுபேக்சர்ஸ் வந்து 50 அவங்க கண்டுபிடிச்சதுல 50% வந்து சென்டருக்கும் 50% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதனால சீரம் இன்ஸ்டிடியூட் வந்து அவங்களோட டோஸோட அமௌண்ட் செட் பண்ணிருக்காங்க. சோ ₹400 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ₹600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல இவ்வளவுதான் விஷயம். சோ அந்த மேனுபேக்சர் வந்து 50% வந்து கண்டிப்பா சென்ட்ரலுக்கு கொடுக்கணும் அண்ட் 50% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ சீரம் இன்ஸ்டிடியூட் வந்து அவங்க கோவிஷீல்டு வேக்சினோட அமௌண்ட் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது 400 ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் 600 ஃபார் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லி செட் பண்ணியிருக்காங்க. India export of agricultural and allied commodity expressed an impressive increase of 18.49% during 2021. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா இருக்கட்டும், அது ரிலேட்டடான ப்ராடக்டா இருக்கட்டும், அதோட எக்ஸ்போர்ட்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 18.5% when compared to previous yearனு சொல்லியிருக்காங்க. சோ இந்த அனாலிசிஸ் எந்த பீரியடுக்கு எடுத்திருக்காங்கன்னா ஏப்ரல் 2022 பிப்ரவரி 2021 வரை எடுத்திருக்காங்க. சேம் பீரியட் ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து 18.5% ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவராலா.
அதே டைம் வீட்டோட எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா 727% அதிகரிச்சிருக்கு. அண்ட் நான் பாஸ்மதி ரைஸ், பாஸ்மதி அல்லாத பிற அரிசி வகைகளோட எக்ஸ்போர்ட் வந்து 132% ரைஸ் ஆகிருக்கு. ஓவரால் 18.5% ரைஸ் ஆயிருக்கு. சோ இதோட டோட்டல் எக்ஸ்போர்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2,70,000 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல இவ்வளவுதான் விஷயம். சோ அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் எக்ஸ்போர்ட்டோட ரேட் வந்து 18.49% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அதுல வீட் மட்டுமே 727% சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் பாஸ்மதி ரைஸோட ரேட் வந்து 132% சொல்லியிருக்காங்க. சோ அமௌண்ட் பாத்தீங்கன்னா ₹2,70,000 crore சொல்லியிருக்காங்க. PM Modi declined India-US partnership on clean energy and climate change. சோ கிளீன் எனர்ஜிக்காகவும் கிளைமேட் சேஞ்சுக்காகவும் இந்தியா வந்து யூஎஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அண்ட் இதுல இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி நம்மளோட ரினியூவபிள் எனர்ஜி டார்கெட் எவ்வளவு செட் பண்ணிருக்காங்கன்னா 450 ஜிகாவாட் பை 2030 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது கொஸ்டின்ல கேக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ எந்த இயர் டார்கெட் இயர் 2030 அண்ட் எவ்வளவு ஜிகாவாட்னா 450 ஜிகாவாட். சோ இப்ப நம்ம கிளைமேட் சேஞ்சுக்காகவும் கிளீன் எனர்ஜிக்காகவும் எந்த கண்ட்ரி கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம்னா யூஎஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. First oxygen express with liquid medical oxygen tankers journey for Mumbai from Visakhapatnam. சோ இதுல ஒண்ணு இல்ல, இப்ப ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிறைய வந்துச்சு. சோ ஒரு ஸ்டேட்ல இருக்கிறது இன்னொரு ஸ்டேட்ல கொடுத்தாலும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்படி ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் எங்க இருந்து எங்க போச்சு அப்படின்னா மும்பைல இருந்து விசாகப்பட்டினம். சோ இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 270 கிலோமீட்டர். ஆனா அவங்க ரீச் பண்ணது in 4 hours 20 minutes. சோ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 62 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் எங்க இருந்து எங்க போச்சு அப்படின்னு கேக்குற மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு. சோ மும்பை ஃப்ரம் விசாகப்பட்டினம். சோ மும்பைக்கு போகுது ஃப்ரம் விசாகப்பட்டினத்துல இருந்து. PM Modi greets US President Joe Biden for joining Lead IT. Lead IT அப்படின்னா லீடர்ஷிப் குரூப் ஃபார் இண்டஸ்ட்ரி டிரான்சிஷன். சோ இது வந்து ஒரு கிளைமேட் இனிஷியேட்டிவ் தான். நம்ம இந்தியா அண்ட் ஸ்வீடன் சேர்ந்து கொண்டு வந்த ஒரு கிளைமேட் இனிஷியேட்டிவ் தான் இந்த லீடர்ஷிப் குரூப் ஃபார் இண்டஸ்ட்ரி டிரான்சிஷன் லீட் இட். சோ இதுல வந்து இப்ப வந்து நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பைடனும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எதுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் கோல்ல வந்து நம்ம ரீச் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ லீடர்ஷிப் குரூப் ஃபார் டிரான்சிஷன் அப்படிங்கிறது இந்தியா அண்ட் ஸ்வீடன் சேர்ந்து கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ். அதுல இப்ப யூஎஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, யூஎஸ் ஓட பிரசிடென்ட் ஜோ பைடன். Indian Navy processing the mission of Oxygen Express to island territories. So already நம்ம ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ரம் விசாகப்பட்டினம் டு மும்பை போச்சுன்னு படிச்சோம். அதே மாதிரி இப்போ யூனியன் டெரிட்டரிஸ் லட்சதீப் எல்லாம் வந்து கடல்ல இருக்கு. சோ அவங்களுக்கெல்லாம் போகணும்னா நம்ம வந்து கண்டிப்பா ஷிப் மூலமா தான் போக முடியும். சோ ஷிப் மூலமா போறோம்னா நம்மளுக்கு இந்தியன் நேவியோட சப்போர்ட் வேணும். சோ அததான் இதுல சொல்லி இருக்காங்க. இந்தியன் நேவி வந்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் லட்சதீப்புக்கு வந்து ஆக்சிஜனை வந்து கொண்டு போறதுக்கு பண்றாங்க அப்படின்னு. சோ இது எங்க இருந்து போறாங்கன்னா கொச்சியில இருந்து போறாங்க. சோ இதுல இவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணெல்லாம் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. லட்சதீப் அப்படிங்கும்போது அங்க நாவல் நம்ம தேவைப்படுது. சோ ஷிப். சோ இந்தியன் நேவி வந்து அதுக்கான முயற்சியை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. External Affairs Minister, Defense Minister announces grief over demise of nuclear scientist கிருஷ்ணமூர்த்தி சந்தானம். சோ கிருஷ்ணமூர்த்தி சந்தானம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட். அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு டெமிஸ் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். சோ அவருக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்தி இருக்காங்க, அவ்வளவுதான். அவர் வந்து இந்த பொக்ரான் 2 அப்படிங்கிற நியூக்ளியர் டெஸ்ட வந்து டிசைன் பண்ணல கீ பிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வேற ஒரு விஷயமே இல்ல. சோ கிருஷ்ணமூர்த்தி சந்தானம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆபிச்சுரியில கேட்கலாம். சோ கிருஷ்ணமூர்த்தி சந்தானம் ஹூ இஸ் கீ அப்படின்னு கேட்கலாம். சோ இஸ் எ நியூக்ளியர் சயின்டிஸ்ட். Ministry of Steel said that over 3,130 MT of liquid medical oxygen supplied by steel plants to various states. So MT அப்படின்னா metric tons. 3,130 metric tons of liquid medical oxygen வந்து அவங்க சப்ளை பண்ணியிருக்கத ஸ்டீல் பிளான்ட்ஸ் மட்டுமே சப்ளை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. சோ அதுக்காக அவங்க வந்து நைட்ரஜன் அண்ட் ஆர்கன் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணிட்டு
லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜனை வந்து ப்ரொடக்ட் பண்றதுக்கு நிறைய பிளான்ட்ட சொல்லி அந்த மாதிரி 3130 வந்து ப்ரொடியூஸ் பண்ணதா சொன்னாங்க. சோ இப்ப இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருந்த டைம்ல வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவுதான் இதுல 3130 மெட்ரிக் டன் ஸ்டீல் பிளான்ட்ஸ் மூலமா கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் ஆர்மி இனாகிரேட்ஸ் லடாக் இக்னைட்டட் மைண்ட்ஸ் ப்ராஜெக்ட். சோ லடாக்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக, அவங்கள வந்து பூஸ்ட் பண்றதுக்காக, எக்ஸலன்ஸ் அண்ட் வெல்னஸ் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்தியன் ஆர்மி லடாக்ல வந்து இக்னைட்டட் மைண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. இது யார் கூட எல்லாம் சேர்ந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபயர் அண்ட் ஃபியூரி கிராப்ஸ், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அண்ட் கான்பூர் வேஸ்ட் ஒரு என்ஜிஓ, நேஷனல் இன்டெகிரிட்டி அண்ட் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இது கான்பூர்ல இருக்கு. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இக்னைட்டட் மைண்ட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத வந்து லடாக்ல இருக்கக்கூடிய யூத்துக்காக பண்ணிருக்காங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா 20 கேர்ள்ஸ் உள்ள ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ். சோ டோட்டலா 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஜேஇ அண்ட் நீட் அகாடமிய வந்து தொடங்கியிருக்காங்க. சோ அதுக்கு கோச்சிங் கொடுக்கற மாதிரி தொடங்கியிருக்காங்க. சோ இது ஜஸ்ட் ஃபார் ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் ஒரு இனிஷியேட்டிவ் தான். இதை வந்து இந்தியன் ஆர்மி பண்ணிருக்காங்க, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அண்ட் நேஷனல் இன்டெகிரிட்டி அண்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து. சோ இந்த ப்ராஜெக்டோட நேம் நமக்கு கேட்கலாம், இக்னைட்டட் மைண்ட்ஸ் ப்ராஜெக்ட். எங்கன்னா லடாக் லேல வந்து பண்ணிருக்காங்க. Railways makes 4,000 COVID care coaches with almost 64,000 beds. சோ இப்ப வந்து ரீசன்ட் வந்து ரயில்வே கோச் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலா மாத்துற மாதிரி அந்த பெட் எல்லாமே ஹாஸ்பிட்டல் பெட்டா மாத்திட்டே இருந்தாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல தட்டுப்பாடு வருது, பெட் இல்ல அப்படிங்கும்போது. சோ அதுக்காக தான் ரயில்வேல வந்து 4,000 கோச்சஸ் வந்து 64,000 பெட் உள்ள ஒரு இதா மாத்திருக்காங்க. சோ COVID-19க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. சோ இது மெயினா எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அண்ட் டெல்லி. Health Minister initiates blood donation camps at 13 different locations in 4 states. So blood donate பண்றதுக்காக ஒரு கேம்ப் வந்து ஹர்ஷ்வர்தன், அதாவது நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. எத்தனை ஸ்டேட்லனா 4 ஸ்டேட், சண்டிகர், பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ். சோ எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் தான். சோ சண்டிகர், பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் 4 ஸ்டேட்ல நம்ம பிளட் வந்து டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேம்ப் இனிஷியேட் பண்ணிருக்காங்க. சோ பிளட் அப்படிங்கும்போது ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான டேம்னால ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தான் அதை இனாகிரேட் பண்ணிருக்காரு. அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மார்க்ஸ் இட்ஸ் அப்ளிகேஷன் கிராஸ் 8,000 crore. சோ 8,000 crore மேல வந்து அவங்க வந்து ஃபண்ட் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. சோ இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் யார் தான் கொடுப்பாங்கன்னா பேங்க்ஸ் ஆர் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தான் கொடுப்பாங்க. அப்படி 8,000 crore மேல அமௌண்ட் கொடுத்திருக்கதா சொல்றாங்க. சோ இதுல அப் டு 2 crore வரை, ஒரு ஆளுக்கு அப் டு 2 crore வரை லோன் கொடுப்பாங்க வித் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனும் உண்டா. சோ இதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். சோ எவ்வளவு வரை லோன் கொடுப்பாங்கன்னா அப் டு 2 crore அண்ட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் எவ்வளவுனா அப் டு 3% வரை இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுப்பாங்க பெர் ஆனம்க்கு. சோ இது அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். Serum Institute of India dropped the price of Covishield from rupees 400 to 300. சோ இப்பதான் நம்ம படிச்சோம் கோவிஷீல்டுக்கு வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 400 பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு 600 வச்சிருந்ததா. சோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 400 சொன்னதை நாங்க இப்ப 300 ரெடியூஸ் பண்றோம், 100 rupees வந்து கம்மி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல இம்பார்ட்டண்டா வேற எதுவும் இல்ல, சீரமோட சிஇஓ வந்து அடர் பூனவாலா. சோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சீரம் இன்ஸ்டிடியூட்டோட சிஇஓ அடர் பூனவாலா. சோ சீரம் இன்ஸ்டிடியூட் உருவாக்குன அந்த வேக்சினோட பேரு கோவிஷீல்டு. சீரம் இன்ஸ்டிடியூட் ஹெட் குவார்டர் வந்து பூனேல இருக்கு, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சோ ஹெட் குவார்டர் கேட்கலாம். சீரம் இன்ஸ்டிடியூட்டோட ஹெட் குவார்டர் பூனே, சிஇஓ அடர் பூனவாலா. அவங்க கண்டுபிடிச்ச அந்த மெடிசினோட நேம் வந்து கோவிஷீல்டு.
Moraji Desai National Institute of Yoga conduct online yoga training programs. So இப்போ யோகா டே வந்து ஜூன் 21 செலிப்ரேட் பண்ணுவோம். சோ அதுக்கு ரிலேட்டடா நிறைய பேர் யோகா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரியா மொரார்ஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா இவங்க யாருக்கு கீழே வராங்கன்னா ஆயுஷ் மினிஸ்ட்ரி. ஆயுஷ் மினிஸ்டர் வந்து ஸ்ரீபாட் யசோ நாயக். சோ அவருக்கு கீழே தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்லைன்ல யோகா ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. சோ இதுல வேற எதுவும் இல்ல. சோ ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கே கீழே இருக்கக்கூடிய இந்த மொரார்ஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா வந்து யோகா ட்ரைனிங் ப்ரோக்ராம ஆன்லைன்ல கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. கேபினெட் அப்ரூவ்ஸ் கஸ்டம்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் வித் யூகே. சோ இப்பதான் யூஎஸ்க்கு நம்ம படிச்சோம் கிரீன் எனர்ஜிக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு, கிளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம் இந்தியாவும் யூஎஸும். சோ இந்தியாவும் யூகேயும் கஸ்டம் ரிலேட்டடான மேட்டர்ஸ்க்கு வந்து சைன் பண்ணிருக்காங்க ஃபார் கஸ்டம் கோஆபரேஷன் அண்ட் மியூச்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ஸ். எதுலன்னா கஸ்டம் மேட்டர்ஸ்ல. சோ இந்தியாவும் யூகேயும் கஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக சைன் பண்ணிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவேக்சின் பிரைசஸ் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெடியூஸ்டு ஃப்ரம் 600 to 400 rupees. சோ நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சது கோவிஷீல்டு, அது வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் உள்ளது. 400 to 300 ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு படிச்சோம். இது வந்து கோவேக்சின். கோவேக்சின் வந்து பாரத் பயோடெக் வந்து கண்டுபிடிச்சதுதான் கோவேக்சின். சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட 600 rupeesல இருந்து 400 rupees வந்து கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க 1200 rupeesக்கு கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ற அமௌண்ட வந்து $20 இருந்து $15க்கு கம்மி பண்ணினதாகவும் சொல்லியிருக்காங்க. சோ அகைன் கோவிஷீல்ட பற்றி கொடுத்திருக்காங்க. 300க்கு கம்மி பண்ணிருக்காங்க. 400ல இருந்து 300க்கு கம்மி பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. National Commission for Women unveiled WhatsApp helpline number for pregnant women. சோ இதுல இந்த நம்பர் எல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். இது யாருக்காக அண்ட் யார் லான்ச் பண்ணா அப்படிங்கறத நமக்கு தெரியணும். சோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் நம்பர். யாருக்காகனா பிரெக்னன்ட் உமனுக்காக. சோ இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. சோ இப்ப COVID-19 டைம்ல வந்து அவங்க வந்து சும்மா வெளியில ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. சோ சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது அவங்க வாட்ஸ்அப் மூலமாவே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஒரு வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் நம்பரை பிரெக்னன்ட் உமனுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் ஸ்பீக் ஃபார் இந்தியா அட் G7 டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியல் மீட்டிங். சோ நம்மளோட ஐடி மினிஸ்டர் தான் இவர் ரவிசங்கர் பிரசாத். சோ ஐடி ரிலேட்டடான ஒரு மீட்டிங், G7 கண்ட்ரில நடக்கக்கூடிய ஐடி ரிலேட்டடான மீட்டிங்லயே நம்ம கண்ட்ரில இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறது நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத். சோ இவரே ஒரு ஐடி மினிஸ்டர் அப்படிங்கும்போது ஐடி ரிலேட்டட் மீட்டிங்கும் இந்தியால இருந்து அவர் தான் போவாரு. சோ அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். சோ G7 டிஜிட்டல் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ல இந்தியால இருந்து யார் கலந்துக்கிறாரு அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஐடி ரவிசங்கர் பிரசாத். Education Minister Ramesh Pokhriyal launches Nano Sniffer, a micro-sensor based explosive tracer detector. So worldலே first ஒரு micro-sensor based explosive trace detector தான் இந்த Nano Sniffer. இத வந்து கண்டுபிடிச்சது வந்து Nano Snif Technology. So அத லான்ச் பண்ணது நம்ம யூனியன் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க். சோ இந்த நேம் தான் இம்பார்ட்டன்ட். இது வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரேஸ் டிடெக்டர் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. சோ ETDயோட ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரேஸ் டிடெக்டர். சோ வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்டா நம்ம இந்தியால இருக்கக்கூடிய நானோ ஸ்னிப்பர் தான் இதை லான்ச் பண்ணிருக்காங்க, நானோ ஸ்னிப்பர். அண்ட் இதை லான்ச் பண்ணது நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன். சோ ஸ்கூல் எஜுகேஷனுக்காக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கறத வந்து April 8, 2021 நம்ம யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியால் வந்து லான்ச் பண்ணிருக்காரு. சோ இதுக்கு கீழே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளானை வந்து அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. இதோட பேர் வந்து சர்தாக். சர்தாக்கோட ஃபுல் ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் ஹாலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ குவாலிட்டி எஜுகேஷன். சோ இதுல வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி கிளியர் ஐடியாவை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதுல வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்தாக் வந்து இம்பார்ட்டன்ட். சர்தாக்கோட ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹாலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ குவாலிட்டி எஜுகேஷன். சோ ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. லான்ச் பண்ணது நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியால். எதுக்காகனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி சொல்றதுக்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.